ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் எனக்கு செய்ய போகிறேன். இதுக்காக நான் 1/2 kg மரவள்ளிக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதோட தோலை உரிச்சு நல்லா வாஷ் பண்ணி நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த டிஷ் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இதோட பேர் வந்து ஃபூஃபூன்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சீவின மரவள்ளிக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அப்படியே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் முக்கியமாக நான்ஸ்டிக் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். நான் மண்ணடுப்பில் செய்கிறதுனால நார்மல் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேஸ் அடுப்புலேயே செய்யுங்க, ஏன்னா மண் அடுப்பில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மண் அடுப்புனா நம்ம கொஞ்ச நேரம் கிண்டாமல் விட்டுட்டாவே சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 minutesல இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல பதத்துக்கு வந்துடும். நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்தாலே ஓகே தான். இதுக்கு சிக்கன், மட்டன், பீஃப் எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். நான் இப்போ சிக்கன் கிரேவி தான் செய்கிறேன். ஃபைனலாக ஒரு வழியாக ஆஃப்ரிக்கன் ஃபூஃபு ரெடி. இதுக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு களின்னு தான் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ என் புருஷன்கிட்ட சாப்பிட கொடுத்தேன். அவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு. எனக்குமே அவர் ஊட்டி விட்டாரு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.